கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மையும் நாம் பிரவேசித்திருக்கின்ற 6ஆம் மாதத்தையும் இந்த மாதத்திலே நமக்கு தர இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெரும்படியாக நமக்கு கர்த்தர் அருளையும் கிருபையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 5 மாத காலங்கள் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து 6வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் வாழ்வுக்காகவும் நீர் வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கின்றோம். விசேஷத்து வண்ணமாக விடுமுறையை முடித்து பள்ளிக்கு திரும்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக அவர்களோடு கூட இருந்து படிக்கின்ற வேளையிலே நல்ல ஞானத்தை தந்து எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி பெற அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பெற்றோர்களையும் உடைய கருத்திற்குள்ளாக ஒப்புக்கொண்டு செபிக்கின்றோம். பள்ளிக்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்யும்படியாக, அதற்கான உதவிகளையும் கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனையின் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இரும். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் எங்களை அசைவாடி எங்களை ஆசீர்வதித்து பயனடுத்திட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நான் உம்மை முழு மனதாக என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Salute
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமாய் இருக்கிறது. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சற்று நேரம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். செய்த பாவங்கள், குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 37 வரை வாசிக்க நாம் கேட்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கின்றோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கின்றான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை பாடுமண்ணுமாக ஞான கீர்த்தனைகளிலே இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி அல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி அல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிலும் பயந்தோடு தேவநாமம். விண்ணவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிலும் பயந்தோடு தேவ
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கர்நாடக மத்திய பேராயத்தை சார்ந்து ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு இறையியல் படிப்பினை படித்து வருகின்ற சகோதரர் பிரதீப் குமார் அவர்கள். சகோதரர் பிரதீப் குமார் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆராதனை வேலை நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31 துவங்கி 37 வரை பார்க்கிறோம். உண்மை சீடன் என்கின்ற தலைப்பின் கீழாய் நாம் இதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வேத பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வேத பகுதியை சுற்றி நடைபெறுகிற சில காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்துகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் கூடியிருக்கின்ற அனைத்து யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒளியாக வெளிப்படுத்துகிறார். தனக்கும் பிதாவுக்கும் இருக்கின்ற தொடர்பை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். இதிலே நாம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் போகின்றேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவத்திலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். தன்னை வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்கின்ற யூதர்களில் சிலர் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்கிறார்கள். விசுவாசம் கொண்ட இந்த சில யூதர்களை நோக்கி கடவுள் உறவு கொள்ள முயற்சிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உறவு கொள்கின்ற முயற்சியில் கடவுள் ஈடுபடும்போது அவர் உரையாற்றுகின்ற பகுதியை தான் இந்த 31ஆம் வசனம் துவங்கி 37ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, யூதர்கள் அனைவரும் எருசலேம் தேவாலயத்தில் குழும்பி நிற்கும்பொழுதும் கூட அதில் சிலர் மாத்திரமே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேகர் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய அடையாளத்தையும் கேட்ட பொழுதும் கூட அதில் சிலர் மாத்திரமே அவரில் விசுவாசம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த விசுவாசம் கொண்டிருக்கின்ற யூதர்களை அவரோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாய் முயற்சி செய்கிறார். இந்த தொடர்பின் முதல் பகுதியாக 31ஆம் வசனத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் நமக்கு காணப்படுகிறது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். தேவனோடு கூட நாம் உறவு கொள்ள முயற்சிக்கும் பொழுது முதலாவது படியாக நமக்கு காணப்படுகிறது இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்த அனைவருக்கும் தன்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று கட்டளையாக கூறவில்லை. மாறாக, நீங்கள் என்னில் விசுவாசமாய் இருந்தால் என்கின்ற ஒரு அழைப்பினை அவர் தருகின்றார். இந்த அழைப்பினை ஏற்று அவருக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களை அவர் தொடர்ந்து அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலவந்தம் பண்ணுகின்ற ஆண்டவராக இல்லாமல், விசுவாசத்தை நமக்குள் உந்துகின்ற கடவுளாக இல்லாமல், நாம் தன்னார்வமாக அவரில் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றதினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 31ஆம் வசனத்தின் கடைசி பாகம், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு தருகின்ற சத்தியத்தை அறிய ஆரம்பிக்கின்றோம். அநேக வேளையில் நாம் சத்தியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது நம்மை சுற்றி காணப்படுகின்ற அனைத்து காரியங்களும் உண்மை அற்றவைகளாய் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையான சத்தியம் எது என்று நமக்கு வெளிச்சம் காட்டுவது இந்த வேத வசனமே. பாவத்தை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் யார் என்கின்ற சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்கிறோம்.
கடவுளின் தன்மையின் சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்கிறோம். கடவுளின் அன்பின் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். கடவுள் நமக்கு அளிக்கும் எதிர்காலத்தின் சத்தியத்தையும் அறிந்து கொள்கிறோம். இவ்வாறு நாம் கடவுளின் சத்தியத்தை அறிய அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான காரியமாக காணப்படுகிறது. சத்தியத்தை அறிவது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் நம்மை நம்முடைய அநேக பாவங்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்குகிறது என்கின்றதையும் அறிந்து கொள்கிறோம். 32ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்கின்ற உண்மையை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமான நேயர்களே, நாம் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கின்றோமா? இந்த சத்தியத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றேனா என்கின்ற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இந்த கேள்வி முன்பாக வைக்கப்படும் போது யூதர்களில் சிலர் இந்த கேள்விக்கு எப்படி உத்தரவு சொல்கிறார்கள் என்கிறதை நாம் 33ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருந்ததில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். யூதர்கள் தங்களை குறித்து பேசும்பொழுது முதலாவது வார்த்தையாக அவர்கள் சொல்லுகின்ற காரியம் நாங்கள் யார் என்கின்றதை அவர்கள் இயேசுவுக்கு சொல்கிறார்கள். அநேக நேரத்தில் நாமும் கூட நான் யார் என்கின்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் நம்மில் மேலோங்கி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து நம்மோடு கூட உறவு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த உறவில் நாம் இணைவதற்கு தடையாக அநேக நேரத்தில் நம்முடைய சுயம் நம்மை தடை செய்கிறது. தன்னடையாளம் நமக்கு அநேக நேரத்தில் பங்கமாக, கடவுளோடு கூட ஒப்புரவாக நம்மை விடாதபடிக்கு அநேக நேரத்தில் நம்மை தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமே சற்று அலைசி ஆராய்ந்து பார்ப்போம். நான் என்கின்ற தன் அடையாளத்தினால் நிரப்பப்பட்டிருக்கின்றேனா? கடவுள் என்னோடு கூட உறவு கொள்ளும்படி முயற்சி செய்யும்பொழுது என்னுடைய தன்னடையாளத்தினால் கடவுளின் முயற்சியை நான் வீணாக்குகின்றேனா என்கின்ற யோசனைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். தொடர்ந்து 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்க குமாரனால் கூடும் என்கிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளும்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்குறோம். விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் சொல்லுகிறது போல அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவருடைய சத்தியத்தை பலனாக கொண்டு அவருடைய சத்தியத்திற்கேற்ப நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கூலி வேலை செய்கின்ற ஒரு மனிதன் தான் சுமக்கின்ற சுமை இறக்கி வைக்கும்போது அந்த சுமை இல்லாத நிலையை நன்கு அறிந்திருக்கின்றான். அதே போன்று நாமும் நம்முடைய பாவ சுமையை விட்டு விடுதலையாகும்பொழுது அந்த நேரத்தை அறிந்திருக்கின்றோமா? உண்மையில் அந்த பாவ சுமையை நம்மை விட்டு எடுக்கப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இதை குறித்த தெளிவான ஒரு மனப்பான்மை நமக்கு மிகவும் அவசியம். எதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? எவ்விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்? இதற்கு எனக்கு பதில் இல்லை என்று சொல்வோமே ஆனால் உண்மையில் நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளவில்லை. உண்மையில் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உபதேசத்தினால் விடுதலையாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. 37ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள் என் உபதேசம் இடம் பெறாதபடியினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பிரியமான தேவஜனமே, கிறிஸ்துவின் உபதேசம் நம்மில் நிலைத்திராத பட்சத்தில் நாமும் இந்த வசனத்திற்கு ஒரு உதாரணமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவை கொலை செய்கிறோம் அனுதினமும் நம்முடைய செயல்களினால், நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய யோசனைகளினால். சற்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவை குறித்த
வெளிப்பாடு நமக்கு அநேக நேரத்தில் அநேக வாயல்களாக அநேகர் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றோமா? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காத பட்சத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்கிறதை 37ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்காத பட்சத்தில் நாம் கிறிஸ்துவை எவ்வாறு கொலை செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கும்போது, அன்பின் பிணைப்பை நாம் கொலை செய்கின்றோம், சமாதானத்தை நாம் கொலை செய்கிறோம், நீதியை கொலை செய்கிறோம், சமத்துவத்தை கொலை செய்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய நடவடிக்கைகளினால் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கின்றதா? நாம் வேலை பார்க்கின்ற அலுவலகத்தில் நீதி இருக்கிறதா? என்னுடைய ஜனத்தின் மத்தியில் அன்பின் பிணைப்பு இருக்கிறதா? நான் அனைவரையும் சமமாக எண்ணுகிறேனா? இந்த உதாரணத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போமே. ஆனால் நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான நேயர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப தேவாலயத்தில் இருந்த அநேக யூதர்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை கேட்டார்கள். அதில் சிலர் விசுவாசித்தார்கள். ஆனால் இதை தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது அதில் விசுவாசித்த அநேகர் இந்த உபதேசத்தில் நிலைக்கவில்லை. ஆனால் இதே இயேசு கிறிஸ்து நம்மையும் நோக்கி இந்த அழைப்பை விடுகிறார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். நம்மை அழைக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன மறுமொழியை சொல்லப் போகிறோம்? ஆம் பிதாவே, உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருப்போம், உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்வோம், உம்முடைய சத்தியத்தினால் விடுதலையாவோம் என்று அறிக்கையிடுவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் தந்த இந்த அருமையான நாளிற்காக நன்றி. ஆம் பிதாவே, யூதர்களை நோக்கி நீர் தந்த அதே அழைப்பை எங்களை நோக்கியும் நீர் தருகிறீர் என்பதை உணர்கிறோம். அநேக நேரத்தில் உம்முடைய அழைப்பிற்கேற்ப நடக்காமல் போயிருக்கிறோம் சுவாமி. எங்களை தயவாய் மன்னித்து மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட, ஆம் பிதாவே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று உம்முடைய வேதவசனம் சொல்லியிருக்கிறது போல எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக, எங்களுடைய பாரங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகளை நீர்தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் பிரதீப் குமார் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்ததாமே அவரையும் அவருடைய கல்வியும் அவருடைய பெற்றோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நீரோடையை மான் வாஞ்சித்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். சகரியா 4 அதிகாரம் 6 வசனம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 6ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். நீர் எங்கெல்லாம் இருக்கின்றீரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. எப்பொழுதுமாக அதே விசுவாசத்தோடு கூட உம்முடைய சந்நிதிற்கு நேராக வந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்றீர். உள்ளத்திலே அவருடைய எல்லா தேவைகளையும் பார்க்கின்றீர். அந்த தேவைகளை அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீங்கள் விசுவாசத்தினால் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற உம்முடைய வேத வாக்கின்படியே இவர்கள் கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீர் தந்தருளும். எவ்வித ஆசீர்வாதமாக இருந்தாலும் உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவருடைய பாரங்கள் எல்லாம் கலைந்து தெய்வீக சமாதானம், நிறைவான மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய தேவைகளோடும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துடனும் நம்முடைய சாட்சியுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.